நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான அந்த பிரச்சனையில் ஏற்கனவே இருக்கிற தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்னவோ அது தொடரும் என்று அறிவித்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். ஏன்னா அவர்கள் மதச்சார்பற்ற கொள்கையிலே உறுதியாக இருப்பார்களா இல்லையா, திருப்பரம் போன்ற பிரச்சனைகளில் என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள் என்பது போன்ற கேள்விகள் ஏற்கனவே கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் அமைந்ததிலிருந்து இந்த கேள்விகள் எல்லாம் தமிழ்நாட்டில் பலதரப்பினராலும் எழுப்பப்பட்ட கேள்விகள். அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மிக தெளிவான பதிலை சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் ஒற்றுமை, மதச்சார்பின்மை வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கோம். நீதிமன்றம், நீதிபதிகள் தன்னிச்சையாகவும் தன் விருப்பத்திற்கேற்பவும் மீண்டும் மீண்டும் அவர்கள் புதிதாக வேறொரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்வதற்கான எந்த நியாயமான காரணங்களும் கிடையாது. இது ஆரம்பத்திலிருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் சொல்லி வர்றோம். இன்றைக்கு மீண்டும் அந்த உத்தரவு சம்பந்தமாக என்ன என்கிற கேள்வி உயர்நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டு அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் பதில் என்கிற முறையில தான் நேற்று அமைச்சருடைய அந்த பேட்டியை நாங்கள் பார்க்கிறோம், வரவேற்கிறோம். இத்தகைய மதச்சார்பின்மை கொள்கையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு பக்கபலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றனர்.